ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த பன்ருட்டியை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இருவர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். தகவல்களை பகிரலாம். வணக்கம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது தண்ணீரில் மூழ்கி பன்ருட்டியைச் சேர்ந்த இருவர் உயிரிழப்பு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள நல்லூர் பாளையத்தைச் சேர்ந்த தனசேகரன், வயது 46. இவர் நகைக்கடை வைத்து தொழில் செய்து வருகிறார். அதேபோல் புதுப்பாளையம் பகுதியைச் சார்ந்த ரவி, வயது 54. இவர் பிரிண்டிங் பிரஸ் தொழில் செய்து வருகிறார். இவர்களோடு சேர்ந்து 21 பேர் வேன் மூலம் இன்று வணிகர் தினம் என்பதால் ஒகேனக்கலுக்கு சுற்றுலா வந்தனர். ஒகேனக்கல் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு ஒகேனக்கல் காவிரி ஆற்று பகுதியில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ரவி மற்றும் தனசேகரர் ஆழமான பகுதிக்கு சென்றதால் தண்ணீரில் மூழ்கி இறந்தனர். இதனை அறிந்த அவருடன் வந்த நண்பர்கள் ஒகேனக்கல் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் இருவரையும் தேடினர். அப்பொழுது ரவி மற்றும் தனசேகரன் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக பெண்ணாகரம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து ஒகேனக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஒரே நேரத்தில் இருவர் இறந்த சம்பவம் கடலூர் மற்றும் நண்பர்களிடையே பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.